வணக்கம். இது தமிழ்வினின் பிரதான செய்திகள். வாசிப்பவர் இருதிராசா மதுரா. முதலில் தலைப்புச் செய்திகள். புதிய போப் தேர்வு நடைமுறை ஆரம்பம். வெளியான தகவல். புதிய சிந்தனையில் வினோத வழக்குகளை போட்டு நீதிமன்றின் நேரத்தை வீணடிக்காதீர்கள். மயிலத்தமடு வழக்கில் சுமந்திரன் சுட்டிக்காட்டு. கொழும்பில் பல்கலை துணைவேந்தர்கள் படுகொலை. ரில்வின் சில்வாவிடம் விசாரிக்குமாறு சிஐடிக்கு சவால். நீதிமன்ற உத்தரவை மீறிய தேசபந்து தென்னகோன் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு. 15 பெண்களுக்கு பயிற்சி கொடுத்ததை அம்பலப்படுத்திய பிள்ளையான். ஸ்ரேஸ் சலேவை நெருங்க முடியாது, அச்சமடையும் புலனாய்வாளர்கள். பிள்ளையானின் சதியால் சிறையில் இருக்கும் தாய், விடுதலைக்கு உதவுங்கள். ஜனாதிபதியிடம் உருகிய மகள். மீனவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளை தீர்க்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். பாராளுமன்ற உறுப்பினர் சண்முகம் குகதாசன். ஷஹரானின் மத பயங்கரவாதத்தின் மறுதோற்றம் சூப்பர் முஸ்லிம் அமைப்பாக உருவாக்கம். மட்டு சியோன் தேவாலய குண்டுவெடிப்பினை நேரடியாக பார்த்த பெண்ணின் வாக்குமூலம். வடக்கில் சிங்கள மேலாதிக்கத்திற்கு மறுபடியும் இடம் கொடுக்க கூடாது. CVK சிவஞானம் வலியுறுத்து. தொடர்பான விரிவான செய்திகள். போப் பிரான்சிஸ் காலமானதை தொடர்ந்து அடுத்து புதிய போப் தேர்வுக்கான நடைமுறைகளை கத்தோலிக்க திருச்சபை ஆரம்பித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ரோமன் கத்தோலிக்க திருச்சபையின் 266வது போப் பிரான்சிஸ் நேற்று தினம் தனது 88வது வயதில் காலமானார். மறைந்த அவருக்கு உலகெங்கிலும் தலைவர்கள் இரங்கல் தெரிவித்து வருகின்ற நிலையில் அடுத்த போப் தேர்வு நடவடிக்கையை குறிக்கும் சடங்குகள் தொடங்கியுள்ளன. தற்காலிக சேம்பர்லைனாக 77 வயதான கார்டினல் கெவின் ஜோசப் பாரெல் மரணத்தை உறுதிப்படுத்தவும் ஆரம்ப ஏற்பாடுகளை மேற்பார்வையிடவும் பணிக்கப்பட்டுள்ளார். பின்னர் அவர் போப்பின் தனிப்பட்ட குடியிருப்பை சீல் வைத்து இறுதிச் சடங்குகளுக்காக போப் சவப்பெட்டியை எப்போது செயின்ட் பீட்டர் தேவாலயத்துக்கு பொது பார்வைக்காக கொண்டு செல்லப்படும் என்பதை முடிவு செய்வார். இறந்த போப் உடல் பிரேத பரிசோதனை எதுவும் செய்யப்படாது எனவும் துக்க சடங்குகள் 9 நாட்கள் நீடிக்கும் எனவும் இறுதி சடங்கு மற்றும் அடக்கம் திகதியை கார்டினல்களால் தான் தீர்மானிப்பர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உறுதிப்படுத்தல் முடிந்ததும் போப்பின் உடல் அவரது தனிப்பட்ட தேவாலயத்திற்கு மாற்றப்பட்டு அங்கு அவரது பூத உடல் ஒரு வெள்ளை நிற உடையணிந்து துத்தநாகத்தால் மூடப்பட்ட மரசவ பெட்டியில் வைக்கப்படும். இறுதி சடங்கு பொதுவாக இறந்த 4 முதல் 6 நாட்களுக்கு பிறகு செயின்ட் பீட்டர் சதுக்கத்தில் நடைபெறும். இந்த நிலையில் புதிய போப்பை தேர்ந்தெடுப்பதற்கான மாநாடு வாடிகனின் சிஸ்டைன் தேவாலயத்தில் போப் காலமான நாளிலிருந்து 15 முதல் 20 நாட்களுக்குள் ஆரம்பமாக உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. 80 வயதிற்குட்பட்ட அனைத்து கார்டினல்களும் ரகசிய வாக்கெடுப்பில் பங்கேற்கலாம் என குறிப்பிடப்படுகின்றது. புதிய போப்பை தேர்ந்தெடுக்க அவர்களுக்கு குறைந்தபட்சம் 3/2 பங்கு பெரும்பான்மை தேவை. எனவே வாக்களிப்பு பல நாட்களில் பல சுற்றுக்கள் ஆகலாம் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தேர்தல் முடிந்ததும் புதிய போப் அவர் ஏற்றுக்கொள்கிறாரா, எந்த பெயரை எடுக்க விரும்புகின்றார் என்று கேட்கப்படும். தேவாலயத்தின் புகைப்போக்கியிலிருந்து வெள்ளை புகை வெளியேறும்படி சிறப்பு ரசாயனங்களை பயன்படுத்தி காகித வாக்குச்சீட்டுகளை ஒரு அதிகாரி எரிக்கும் போது ஒரு போப் தேர்ந்தெடுக்கப்பட்டதை உலகம் அறியும். பின்னர் புதிய போப் தோன்றி சதுக்கத்தில் உள்ள கூட்டத்தினருக்கு தனது ஆசீர்வாதத்தை வழங்குவார் என தெரிவிக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. வீதிகளை மறைத்து போராட்டம் நடத்தியதன் மூலம் ஜனாதிபதியாக வந்தவரே ரணில் விக்ரமசிங்க. அவரின் வருகைக்காக வீதியில் போராட்டம் நடத்தியதுக்காக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி சட்டத்தரணியும் இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளருமான M.A. சுமந்திரன் தெரிவித்தார். மட்டக்களப்பு மயிலத்தமடு மாதவனை பண்ணையாளர்களின் பிரச்சினை தொடர்பான நீதி கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட சந்தேக நபர்களுக்கு எதிரான வழக்கு இன்று தீர்ப்புக்காக ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. கடந்த 2023 அக்டோபர் 8ஆம் திகதி மட்டக்களப்பு செங்கலடி பகுதிக்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வருகையின் போது கொம்மாத்துறை பகுதியில் மயிலத்தமடு மாதவனை மேய்ச்சல் தரை பிரச்சினைக்கு தீர்வு கோரி வீதியை மறித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் என்ற குற்றச்சாட்டில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள், பண்ணையாளர்கள், சிவில் சமூக செயல்பாட்டாளர்கள், காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்க உறுப்பினர்கள் மற்றும் ஊடகவியலாளர்கள் உள்ளிட்ட 30 சந்தேக நபர்களுக்கு எதிரான வழக்கு விசாரணை இன்று ஏறாவூர் சுற்றுலா நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டது. ஏறாவூர் சுற்றுலா நீதிமன்ற நீதிபதி மதுஜலா கேதீஸ்வரன் முன்னிலையில் இடம்பெற்ற வழக்கு விசாரணையானது கட்டளைக்கு 30ஆம் திகதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இன்றைய வழக்கு விசாரணையில் ஜனாதிபதி சட்டத்தரணி
சட்டத்தரணி MS சுமந்திரன் ஆஜராகி வழக்காடியிருந்தார். இதன்போது ஜனாதிபதி சட்டத்தரணி சுமந்திரனால் சமர்ப்பணம் முன்வைக்கப்பட்டது. அவர் சமர்ப்பணத்தின் போது குறித்த வழக்கானது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக வருகை தந்தபோது அதற்கு எதிராக போராட்டம் நடத்தியதாக வழக்கு போலீசாரினால் ஏறாவூர் நீதிமன்றில் 36 பேருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட போது நீதவான் நீதிமன்ற நீதிபதியினால் முறையான ஆதாரங்கள் வழங்காமல் தள்ளுபடி செய்யப்பட்டது. இது தொடர்பான வழக்கு மீண்டும் அதே தகவலுடன் போலீசாரினால் புதிய வழக்கு 30 பேருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கில் செய்தி சேகரிக்க சென்ற ஊடகவியலாளர்கள் போராட்டத்தில் கலந்து கொள்ளாதவர்களும் இணைக்கப்பட்டு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. குறித்த வழக்கின் நீதிபதி இடமாற்றத்தினால் சென்ற நிலையில் அவரின் கட்டளை ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டது. அதன் பிரகாரம் குற்றப்பத்திரம் ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டு வழக்கு நடத்தப்படுகின்றது. தேசிய நெடுஞ்சாலைகள் சட்டத்தின் கீழ் மக்கள் போக்குவரத்தை விடுத்தார்கள் என்ற குற்றச்சாட்டே முன்வைக்கப்பட்டுள்ளது. வீதியை மறைத்து போராட்டம் செய்தார்கள் என்ற குற்றச்சாட்டு ஒரு வினோதமான குற்றச்சாட்டு. ஏனென்றால் ரணில் விக்ரமசிங்க இங்கு வரும்போதுதான் அப்படி செய்தார்கள் என்று சொல்லப்படுகின்றது. ஆனால் தலைநகரில் பல இடங்களில் வீதியை மறைத்து போராட்டம் நடத்தியதனால் ரணில் விக்ரமசிங்கவே ஜனாதிபதியாக வந்தார். டிசம்பர் 2006 கிழக்கு பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் ரவீந்திரநாத் காணாமல் போனது தொடர்பாக பிள்ளையான் எனப்படும் சிவனேசதுரை சந்திரகாந்தன் சமீபத்தில் கைது செய்யப்பட்டதை பற்றி கருத்து தெரிவித்த முன்னாள் அமைச்சர் பாட்டலி சம்பிக்க ரணவக்க குற்றப்புலனாய்வு திணைக்களம் இந்த வழக்கை நிரூபிக்கும் பொறுப்பை வலியுறுத்தியுள்ளார். எனினும் கொழும்பில் நடைபெற்ற 2வது கிளர்ச்சியின் போது கொழும்பு பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பேராசிரியர் ஸ்டான்லி விஜயசுந்தர மற்றும் மொரட்டுவ பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பேராசிரியர் சந்திரரத்ன படுவத விதானகே ஆகியோர் படுகொலை செய்யப்பட்டனர். அந்த கொலைகள் குறித்து JVP பொதுச் செயலாளர் ரில்வின் சில்வாவிடம் விசாரிக்குமாறு CIDக்கு அவர் சவால் விடுத்திருந்தார். அத்துடன் ஜனாதிபதி அருண்குமார திசாநாயக்க மீது கடுமையான தேர்தல் சட்டமீறல்கள் தொடர்பாக பதிவு செய்யப்பட்ட குறிப்பிட்ட முறைப்பாடுகள் மீது தேர்தல்கள் ஆணைக்குழு நடவடிக்கை எடுக்க தவறிவிட்டதாக ஐக்கிய குடியரசு முன்னணி தலைவரும் முன்னாள் அமைச்சருமான பாட்டலி சம்பிக்க ரணவக்க குற்றம் சாட்டியுள்ளார். இடைநீக்கம் செய்யப்பட்ட முன்னாள் காவல்துறை அதிபர் தேசபந்து தென்னகோன் நீதிமன்ற உத்தரவை மீறினார் என தெரிவித்து மாத்திரை நீதவான் நீதிமன்றத்தில் மீண்டும் முன்னிலையாகுமாறு அழைப்பாணை அனுப்பப்பட்டுள்ளது. குற்றப்புலனாய்வுத்துறையின் கோரிக்கையை தொடர்ந்து தென்னக்கோனை ஏப்ரல் 25 வெள்ளிக்கிழமை முன்னிலை ஆகுமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நீதிமன்ற உத்தரவுகளை மீறியதாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பாக ஆதாரங்களை முன்வைக்க மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் தயாரித்த ஏற்பாடுகளை கவனத்திற்கொண்டு இந்த உத்தரவு விடுக்கப்பட்டது. தென்னக்கோனுக்கு பிணை வழங்கப்பட்ட ஏப்ரல் 10 இந்த சம்பவம் நிகழ்ந்தது. இதன்படி நீதிமன்ற வளாகத்திற்குள் வாகனம் கொண்டுவர காவல்துறை பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்ற அவரது சட்டக்குழுவின் கோரிக்கையை நீதிமன்றம் நிராகரித்த போதிலும் நீதிமன்றத்தின் உத்தரவை மீறி அவர் உயர் ரக வாகனத்தில் நீதிமன்றத்தை விட்டு வெளியேறியதாக கூறப்படுகின்றது. பின்னர் CID மாத்திரை நீதவான் நீதிமன்றத்தில் ஒரு அறிக்கையை சமர்ப்பித்துள்ளது. இதுவே புதிய அழைப்பாணியை அனுப்ப வழிவகுத்தது. முன்னரும் அவரை கைது செய்ய நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்த போதிலும் அவர் தலைமறைவாக இருந்த நிலையில் பின்னர் நீதிமன்றத்தில் சரணடைந்தமை குறிப்பிடத்தக்கது. ஜக்ரான் குழுவினர் 15 பெண்களுக்கு பயிற்சி கொடுத்ததாக முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் வெளிப்படுத்தியிருந்தார். அவரால் எழுதப்பட்ட புத்தகத்திலேயே இந்த விடயம் தொடர்பில் தெளிவுபடுத்தப்பட்டிருந்தது. ஆனால் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான மேற்குலக விசாரணையில் எவ்வாறு இந்த விடயம் தவறவிடப்பட்டது என்ற கேள்வி இருப்பதாக இராணுவ ஆய்வாளர் அரோஸ் தெரிவித்துள்ளார். அத்துடன் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணையில் மேற்குலகம் ISIS அமைப்புடன் நின்றுவிட்டதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கை ராணுவ புலனாய்வுகளையும் பயங்கரவாத செயற்பாட்டாளர்களையும் இணைக்கும் ஒரு சதித்திட்டம் குறித்து 2023ஆம் ஆண்டில் சேனல் 4 வெளியிட்ட ஆவணம் படம் பொதுமக்களின் கவனத்தை பெற்றதோடு கேள்விகளையும் வலுவாக்கியது. இலங்கையர்கள் ஏற்கனவே சந்தேகிக்காததை ஆவணப்படம் வெளிப்படுத்தவில்லை, ஆனால் அதை சத்தமாக்கச் சொன்னது. ஆவணப்படத்தின் பெரும்பகுதி ஏற்கனவே இருந்த குற்றச்சாட்டுக்களை எதிரொலித்தது. ஆனால் அது அப்போதைய அரச புலனாய்வு பிரிவின் பணிப்பாளர் நாயகம் சுரேஷ் சலீவை சம்பந்தப்பட்டதாக கூறும் கூற்றுக்களையும் அறிமுகப்படுத்தியது.
மேலும் கோட்டபாய ராஜபக்சவின் 2019 ஜனாதிபதி தேர்தலுக்கு வழிவகுக்கும் பாதுகாப்பு நெருக்கடியை உருவாக்குவதற்கான பரந்த சதித்திட்டத்தை பரிந்துரைத்தது. இது முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் பிள்ளையான் என்று நன்கு அறியப்பட்டவர் என்று கூறப்படும் பாத்திரத்தை பொதுமக்களுக்கு அறிமுகப்படுத்தியது. ஆவண படத்தின்படி பிள்ளையானின் முன்னாள் உதவியாளர் ஒருவர் பிள்ளையானுக்கும் சுரேஷ் சலேக்கும் மற்றும் பயங்கரவாதிகளுக்கும் இடையிலான தொடர்புகளை நிறுவியதாக கூறியது. அப்போதைய அரசாங்கத்தால் இது உடனடியாக மறுக்கப்பட்ட போதிலும் குற்றச்சாட்டுகள் தொடர்ந்தன. பின்னர் நியமிக்கப்பட்ட 2 விசாரணை குழுக்கள் இன்னும் வெளியிடப்படாத அறிக்கையை தொகுத்தன. இந்த நிலையில் இதுவரை காலமும் வெளிப்படுத்தப்படாத பல அறிக்கைகளை ஜனாதிபதி குற்ற புலனாய்வுத் துறையிடம் வழங்கியுள்ள நிலையில் சுரேஷ் சலே விடயத்தில் விசாரணையாளர்கள் அச்சமடைந்த போக்கை வெளிப்படுத்துவதாக பிரித்தானியாவில் இருக்கும் ராணுவ ஆய்வாளர் கலாநிதி ஆருஸ் தெரிவித்துள்ளார். அரசியல் காரணங்களுக்காக சிறையில் இருக்கும் தனது தாயாரான தயாபரராஜ் உதயகலாவை அவரது உடல்நலம் கருதியும் சிறுவர்களான எமது நலன் கருதியும் சிறையிலிருந்து வெளியில் வருவதற்கான வாய்ப்பை ஜனாதிபதி ஏற்படுத்தி தர வேண்டும் என குறித்த பெண்ணின் மகள் டிலானி தயாபரராஜ் கோரிக்கை விடுத்துள்ளார். 14ஆம் தேதி எங்களுக்கு ஒரு காணொலி வந்தது. இந்த மகள் ஒரு மட்டக்களப்பில் அரசியல் சர்வ மக்கள் கட்சி என்று தொடங்கி ஒரு அரசியல் தொடங்கியிருந்தால் அதால் வந்த பிரச்சனையால் அங்கே இருந்த பிள்ளையானாக்களால் ஒரு பிரச்சனை வந்தபடியாக அவள் சிறையிலே அடைக்கப்பட வேண்டிய சூழ்நிலை வந்தது. கடந்த 2023 ஜனவரி மாதம் சிறையில் அடைக்கப்பட்ட எனது மகள் இன்னுமாக வெளியில் வரவில்லை. கடந்த நாட்களில் அவன் மகளுக்கு அந்த சிறையில் சரியான பிரச்சனைகள் துன்பங்கள் நடந்திருக்கிறது. அதை நாங்கள் பார்க்கின்ற பொழுது மிகவும் நாங்கள் வேதனை அடைந்தோம். அவருக்கு உயிர் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த இடத்திலும் அவள் பிள்ளைகளை குறித்து அவருக்கு 4 பிள்ளைகள், அந்த பெண் பிள்ளைகளின் நிலைமையை குறித்து நாங்கள் மிகவும் கவலை எடுக்கிறோம். எங்களுக்கு எந்த விதமான பொருளாதார வசதியும் இல்லை. இந்த நிலைமையில் தான் நாங்கள் மீடியாவை நோக்கி வந்தோம். இந்த நிலையில் இந்த பிரச்சனையை ஜனாதிபதிக்கு எட்ட வேண்டும். அவள் மகளுக்கு நடக்கிற பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைத்து மகளை விடுதலையாக்கும்படியாகவும் எல்லா பிரச்சனையும் தீர்ந்து சமாதானத்தோடு இந்த பிள்ளைகள் எங்கள் இலங்கை தேசத்திலே வாழ ஜனாதிபதி அவர்களுக்கு உதவி செய்யும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். Due to the political issues. She started a political party called All People Party that was quite famous in Bettiklo. She ran that party for almost 3 years. That time she came in issues with Pilayan. During that time he threatened her, life threats, and with that threat she complained to the president that time, Ranil Wickremesinghe. Due to that time he gave her protection, police protection to her house and to her. But even after that he gave her life threats in Facebook and gave many false information on Facebook and threatened her. மீனவர் எதிர்நோக்கும் பிரச்சினைகளை தீர்க்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சியின் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சண்முகம் குகதாசன் தெரிவித்தார். இதிலே பல்வேறு விடயங்கள் பற்றி பேசப்படுகின்றன. ஆனால் முதன்மையாக 3 விடயங்கள் திருகோணமலைக்கும் தமிழ் மக்களுக்கும் பாதகமான தன்மையை கொண்டுள்ளன. முதலாவது வீடமைப்பு திட்டம். திருகோணமலை மணிக்கூட்டு கோபுரத்தில் இருந்து கோணேஸ்வரர் கோட்டை வரை உள்ள பகுதியிலே ஒரு வீடமைப்பு திட்டத்தை உருவாக்க முன்மொழிந்திருக்கின்றார்கள். 120 வீடுகளை இல்லை 120 அலகுகள் கொண்ட ஒரு தொடர்மாடியை அமைப்பதற்கான திட்டம் அது. இந்த இடத்திலே வீடமைப்பதற்கு கோத்தபாய ராஜபக்ச அவர்கள், முன்னாள் குடியரசுத் தலைவர் கோத்தபாய ராஜபக்ச அவர்கள் நகர அபிவிருத்தி அதிகார சபையினுடைய செயலாளராக இருந்த காலத்திலே ஒரு திட்ட முன்மொழிவை வைத்தார். அந்த திட்ட முன்மொழிவு நகர அபிவிருத்தி அதிகார சபையினுடைய பிரதான குழுவாலே நிராகரிக்கப்பட்டது. அதுக்கு பின்வரும் காரணங்களே அவர்கள் கூறியிருந்தார்கள். முதலாவது, இந்த பகுதி கரையோர ஒதுக்கீட்டு பகுதிக்குள்ளே இருக்கின்றது. இரண்டாவது, இந்த பகுதி வீதி அபிவிருத்தி அதிகார சபையினுடைய ஒதுக்கீட்டு பகுதிக்குள்ளே அடங்குகிறது. மூன்றாவதாக, இது தொல்பொருள் துறையினுடைய பகுதியின் அடையாளப்படுத்தப்பட்டிருக்குள்ளது. நான்காவதாக, திருவண்ணாமலையில் அழகு நிறைந்த கடற்கரைகளான டச்வே பீச், பேக்பை பீச் ஆகிய பகுதிகள் இந்த வீட்டு திட்டத்தை அமைப்பதன் மூலம் அதனுடைய தன்மையை இல்லாத போய்விடும். அது சுற்றுலா பயணிகளை கவர முடியாத சூழல் உருவாகும் என்பதோடு புவனேஸ்வர் கோயிலினுடைய பார்வையும் கோட்டையினுடைய பின்பக்க கதவும் மறைந்து போய்விடும் என்று கூறியிருந்தார்கள். அந்த காரணங்கள் நிமித்தம் பிரதான திட்டமிடல் குழுவினால் இது நிராகரிக்கப்பட்டது. நான் 4 முன்மொழிவுகளை வைக்கின்றேன். முதலாவதாக, கழிவுநீர் முகாமைத்துவம்.
திருவண்ணாமலை நகரிலே கழிவுநீர் முகாமைத்துவம் நகரசபை பகுதியிலே திருவண்ணாமலை நகரசபை பகுதியிலே கழிவுநீர் முகாமைத்துவம் சரியாக இல்லை. இதை தீர்ப்பதற்காக ஆசிய அபிவிருத்தி வங்கியினுடைய உதவியோடு ஒவ்வொரு வீதியிலும் எந்த ஆழத்தில், எந்த அகலத்தில், எந்த திசையில் நீர் வடிந்து ஓடக்கூடிய மாதிரி வீதிகளை கழிவுநீர் வாய்க்கால்களை அமைக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு திட்டம் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த திட்டம் நகரசபையில் இருக்கிறது. ஆசிய அபிவிருத்தி வங்கியினுடைய நிதியுதவியோடு தயாரிக்கப்பட்ட திட்டம். அந்த திட்டத்தை செயற்படுத்துவதன் மூலம் திருவண்ணாமலையிலே கழிவுநீர் முகாமைத்துவத்தை சரியாக செய்ய முடியும். அதை இந்த திட்டத்திலே உள்வாங்க வேண்டும் என்று கூறியிருக்கிறேன். இரண்டாவதாக, திருவண்ணாமலை நகரத்திலே உண்டாகின்ற வாகன நெரிசலை தவிர்ப்பதற்கு மரைன் டிரைவ் என்று கடலோர சாலை ஒன்றை அமைத்தல். பொது மயானத்தில் இருந்து நிலாவளி வரை உள்ள கடற்கரை பகுதியிலே கொழும்பில் உள்ளது போல ஒரு மரைன் டிரைவ் அல்லது கடற்கரை ஓர சாலை அமைப்பதன் மூலம் வாகன நெரிசலை குறைக்கலாம். இரண்டாவது, மக்கள் கடற்கரை ஓரமாக பயணம் செய்யும் பொழுது கடற்கரையினுடைய அழகை ரசித்து செல்வார்கள். அந்த பகுதிகளிலே சுற்றுலா பயணிகளுக்கான விடுதிகள், உணவகங்கள் உருவாகும். அதனாலே வேலைவாய்ப்பு பெருகும். நாட்டுக்கு, திருவண்ணாமலை நகரத்துக்கு நன்மை ஏற்படும். திருவண்ணாமலையில் உள்ள மக்களுக்கும் வேலைவாய்ப்பு ஏற்படும், நாட்டுக்கு நன்மை ஏற்படும். அது இரண்டாவது திட்டம் வைத்திருக்கிறேன். இலங்கையில் சஹ்ரானின் மதம் பயங்கரவாதம் இப்போது சூப்பர் முஸ்லிம் பயங்கரவாத அமைப்பாக உருவாகியுள்ளதுடன் கிழக்கில் மத ரீதியான குட்டி பாகிஸ்தான் போல உருவாக்க நாடாளுமன்ற உறுப்பினர் ALM கிஸ்புல்லா முயற்சிக்கின்றாரா என அகில இலங்கை கிறிஸ்தவ காங்கிரஸ் அமைப்பின் தலைவர் சிவதர்சன் கேள்வி எழுப்பியுள்ளார். தேசத்திலே இந்த இப்படியான சஹ்ரானுடைய கடும்போக்குவாத சிந்தனையோடு ஒரு சூப்பர் முஸ்லிம் என்ற ஒரு பயங்கரவாத அமைப்பு உருவாகி இருக்கிறது. அதுவும் இதே போன்ற சஹ்ரான் போன்ற ஒரு மத பயங்கரவாதமா இருக்குமா என்ற ஒரு கேள்வியாக இருக்கிறது. ஆகவே இந்த நாட்டின் அரசாங்கம் தெளிவாக கருத்தில் கொள்ள வேண்டும். எங்களுடைய கிழக்கு மாகாணத்திலே மீண்டும் முஸ்லிம் பயங்கரவாதம் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறதா, மீண்டும் எங்கள் இலக்கு வைத்துக் கொண்டிருக்கிறார்களா என்ற கேள்விக்குறியாக இருக்கிறது. ஆகவே இந்த நாட்டின் நல்லாட்சியாக நாங்கள் மூவின மக்களும் ஒற்றுமையாக பயணிக்கிற ஒரு நாடு. ஆகவே தொடர்ந்து நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஹிஸ்புல்லா அவர்கள் கூறுகிறார்கள், தொடர்ந்து இந்த பாராளுமன்ற எலெக்ஷனுக்கு போனதுக்கு பிறகு கடந்த காலங்களிலும் இப்பயும் கூறுகிறார், இது முஸ்லிம்களின் தாயகம், இது முஸ்லிம்களின் தாயகம் என்று கூறுகிறார். நாங்கள் கேட்கின்றோம், முஸ்லிம்களின் தாயகம் என்றால் முஸ்லிம் என்றால் யார்? முஸ்லிம் இனம் இங்கே வாழ்கிறதா? முஸ்லிம் மார்க்கத்தை பின்பற்றுகிறவர்கள் தான் இங்கே இருக்கின்றீர்கள். நீங்கள் தமிழ் பேசும் சமூகம், நீங்கள் பேசுகின்ற லாங்குவேஜ், நீங்க பேசுகின்ற மொழி தமிழ். அப்படி என்றால் நீங்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவிருக்கிறீர்கள். நாங்கள் கிறிஸ்தவ மார்க்கத்தை பின்பற்றுகிறோம். சிங்களவர்கள் பௌத்த மார்க்கத்தை பின்பற்றுகிறார்கள். அது அவர்களுடைய கடமை, அது அவருடைய உரிமை. இதெல்லாம் விட்டு போட்டு நாங்கள் உங்களுடைய மதத்திற்கு தான் வர வேண்டும். அப்படி வரவில்லை என்றால் நீங்கள் காபீர்கள், நீங்கள் கொலை செய்யப்பட வேண்டியவர்கள், உங்களை கொல்லுவோம் என்று சொல்லுகின்ற விடயம் தவறானது. அது வன்மையாக கண்டிக்கிறோம். கௌரவ கிஸ்புல்லா அவர்கள் கூறுகிறார், கிழக்கு மாகாணம் முஸ்லிம்கள் தாயகம் என்று. மத ரீதியான ஒரு தாயகத்தை அவர் உருவாக்க முயற்சிக்கிறாரா? அப்படி என்றால் குட்டி பாகிஸ்தானை போல உருவாக்க விரும்புகிறாரா? கடைசி வரைக்கும் நாங்கள் விட மாட்டோம். கடைசி வரைக்கும் ஒரு குட்டி பாகிஸ்தானாக கிழக்கு மாகாணத்தை வருவதற்கு நாங்கள் விட மாட்டோம். இது தமிழ் மக்கள், மூவின மக்கள், முஸ்லிம் மக்கள், கிறிஸ்தவ மக்கள், இந்து மக்கள் வாழ்கின்ற ஒரு சமத்துவமான ஒரு மாகாணம். ஆகவே இங்கே மத ரீதியாக ஒரு மாகாணத்தை பிரிக்க முடியாது என்பதை மிக வன்மையாக கண்டித்துக் கொள்கிறோம். பாதிக்கப்பட்ட சமூகம் ரீதியாக மனவேதனையோடு நாங்கள் கருத்தில் கொள்கிறோம். நாங்கள் கொல்லப்பட்டிருக்கிறோம். திட்டமிட்டு வடிவாக சித்திரம் போல் வடிவாக கீறி எங்களை கொலை செய்திருக்கிறீர்கள். ஆகவே இது மன்னிக்க முடியாத விடயம். ஆனால் எங்களுடைய ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை திருப்பி கொடுங்கள் என்று. ஆனால் நாங்கள் அறைய வந்தால் நாங்கள் கன்னத்தை கொடுத்திருப்போம். நீங்கள் கொல்ல வந்தீர்கள் என்பது எங்களுக்கு தெரியாது. நீங்க எங்களை கொலை செய்து விட்டீர்கள். எங்கள் எதிர்கால சந்ததியை கொலை செய்து விட்டீர்கள். ஆகவே மீண்டும் நாங்கள் எமது சந்ததியை அளிக்க தயாரில்லை. ஆகவே கௌரவ ஜனாதிபதி அவர்களே, நீங்கள் கூறிய வாக்கை நிறைவேற்ற வேண்டும். நாங்கள் உங்கள் மீது அது கூடிய நம்பிக்கை வைத்திருக்கிறோம். நீங்கள் இந்த ஆட்சியிலே உண்மையான சூத்திரதாரிகள் யார் என்பதை கொண்டு வருவீர்கள் என்று நம்பிக்கை வைத்திருக்கிறோம். காரணம் நீங்கள் உண்மையான ஒரு அரசியலை செய்வீர்கள், ஒரு மாற்றத்தை நோக்கி பயணிப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் ஓடி வந்திருக்கிறோம். உங்களுக்கு வாக்களித்திருக்கிறோம், உங்களை ஜனாதிபதியாக்கி இருக்கிறோம். எங்களுக்கான தீர்வை நீங்கள் பெற்றுக் கொடுக்க வேண்டும். நாட்களை கடந்து செல்ல முடியாது. 2 வாரங்கள் 3 வாரங்கள் கடந்துதான் கூறுவோம் என்று சொல்ல முடியாது. உங்களுடைய இந்த ஆட்சியிலே உண்மையான சூத்திரதாரிகளை கைது செய்ய வேண்டும். மக்கள் முன்னிலை இவர்கள் தான் என்பதை நீங்கள் நிரூபிக்க வேண்டும். அப்படி என்றால் தான் உங்களுடைய ஆட்சியின் மீது எங்களுக்கு நம்பிக்கை வரும். இல்லை என்றால் நாங்கள் நம்பிக்கையற்றவர்களாகவே போக வேண்டிய சூழ்நிலையா இருக்கிறது. மீண்டும் நம்முடைய மக்கள், மரணிக்கப்பட்ட மக்களை வைத்து அரசியல் செய்ய எவரும் முன்வரக்கூடாது. தீர்வை கொண்டு வர வேண்டும். தீர்வை கொண்டு வருகிறவர்கள் எங்கள் முன்னே வாருங்கள். நாங்கள் இருவரும் கூப்பி உங்களை அரவணைக்கிறோம் என்பது
மட்டு சியோன் தேவாலயத்தில் தற்கொலை குண்டு தாக்குதல் இடம்பெற்ற போது நேரடியாக கண்ட சாட்சிகளை சர்வதேச மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் கிழக்கு மாகாண அமைப்பாளரும் அகில இலங்கை கிறிஸ்தவ காங்கிரஸ் மகளிர் விவகார அமைப்பாளருமான சங்கர் ஆரோக்கியா நடந்ததை விவரித்துள்ளார். அன்றைய நாள் நாங்கள் இதால் இப்படியே தாண்டி போய் கொண்டிருந்தோம் ப்ரேயருக்காக. அப்போ இதில் பேக்கோட முன்னால் பேக் கட்டி பின்னால் பேக்கெல்லாம் கட்டி ஒரு ஆள் வந்து நின்றவர் விசாரித்து இந்த மகன் வந்து ப்ரேயர் இது அவங்களோட சண்டே ஸ்கூல் முடிய அந்த படிப்பு முடிய வெளியில் வந்தவர் பாத்ரூம் ஆயிலான் இருந்தது. போயிட்டு அவர் திரும்பி வரும் பொழுது இந்த படிக்கட்டு அந்த உடைஞ்சு கிடக்கு அந்த படிக்கட்டுக்கிட்ட வரக்குள்ள விடத்தை நின்று தானே அவர் வெடிக்க வச்சார். ஏழாம் எனக்கு ரொம்ப சரியான கவலையாக இருக்குது. எனக்கு அது திருப்பி விடத்தை வந்து பார்த்தோன்னே எனக்கு எல்லாம் அப்படியே கண்ணுக்கு முன்னால் நடக்கிற மாதிரி இருக்குது. ஊத்துப்பட்டு இருக்கக்குள்ள இந்த மகனும் அதில் கிடந்தவர், அதுக்கு பக்கத்தில் அவரோட ஃப்ரெண்டு கிடந்தவர். கால் உடைஞ்சி தலை உடைஞ்சி தலையால் வந்து பிளட் வந்து கொண்டு இருந்தது. அவருக்கு அந்த எலும்பேல் அந்த தலை உடைஞ்சி பிளட் வந்ததால் தன்னால் எலும்பேலாமல் இருந்ததால் பைக் இன்னொன்று அவருக்கு மேலே கிழிஞ்சி அந்த பெட்ரோல் ஊற்றுப்பட்டு கால் வந்து பற்றி கொண்டு இருந்தது. அப்போ அந்த பொடியனுக்கு எலும்பவும் மேலாது. எனக்கு இன்றைக்கு வரைக்கும் அதுதான் என்ன பாதித்து கொண்டிருக்கு. மிகவும் ரொம்ப மனவேதனையாக இருக்குது எனக்கு அதை இப்போ நினைச்சா. அந்த மகன் அவருக்கு பக்கத்தில் இந்த மகன் அவர் பத்தல்ல, அவருக்கு பொடி ஃபுல்லாகவே பீஸ் தான், கண்ணுக்கு மட்டும் பாதிப்பு இல்லை, ஃபுல்லாகவே அவருக்கு பொடி பீஸ். காலெல்லாம் முடிஞ்சு குடல்லாம் அவருக்கு கூட பாதிப்பு வந்துட்டு காதெல்லாம் அவருக்கு போயிட்டு. அப்போ அந்த டைமில் அவர் கூப்பிட தம்பி அவரும் ஃப்ரெண்டு. அப்போ மகனை கூப்பிட்டு என்னை காப்பாற்றுடா, என்ன கொஞ்சம் இழுத்து போடு. ஏன்னா கால் பற்றி கொண்டிருக்கு, ஒரு பக்கம் கால் பற்றி கொண்டிருக்கு பெட்ரோல் ஊற்றி, இன்னொரு பக்கம் தலையில் பிளட் வந்து கொண்டிருக்கு. அந்த பொடி ரெண்டு ஹையில் இருந்தால் அவள் செத்தவன் சொன்னால் வந்த சன்னம் ஒன்று வைக்கப்பட்டதே தெரியல. நான் இந்த சாரியை நான் அன்றைக்கு கொடுத்துருந்தேன் நான். அப்போ இவ வந்து இந்த கையில் இப்படி தான் நான் வச்சுருந்தேன் நான் அவையை. அப்போ கீழே குந்திருந்து உட்கார்ந்துருந்து பிள்ளையை இப்படி பிடிச்சிட்டு இருக்கும் பொழுது எனக்கு இந்த சைட்டில் வெடிச்சு சத்தம் கேட்க நான் இப்படியே தான் பார்த்தேன்னா. பார்க்கும்பொழுது இந்த பிள்ளை வந்து உடனே மயங்கிட்டேன். அப்போ நான் நிஜம் பிள்ளையோட அந்த அதிர்வு சத்தத்தில் இந்த பிள்ளை மயங்கிட்டேன்னு சொல்லி. ஆனால் பிறகுதான் எனக்கு தெரியும் இந்த பிள்ளை செத்துட்டான்னு சொல்லி. எந்த கையில் இருந்தால் செத்தவன். வடக்கில் காலூன்ற நினைக்கும் தேசிய மக்கள் சக்தியின் சிங்கள மேலாதிக்கத்துக்கு மக்கள் மறுபடியும் அரசியல் ரீதியில் இடம் கொடுக்க கூடாது என வலியுறுத்தியுள்ள இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் CVK சிவஞானம் வரவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலை அதற்கானதாக மக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தியினுடைய வேட்பாளர்கள் எல்லா உள்ளூராட்சி மன்றங்களிலையும் போட்டியிடுகிறார்கள். பாராளுமன்ற உறுப்பினர்கள் 3 பேர் இருக்கிறார்கள் யாழ்ப்பாணத்தை பொறுத்து. இந்த தையொட்டி விவகாரத்தில் நாங்கள் எல்லாரும் தமிழ் தேசிய கட்சிகள் சேராத கட்சிகளும் கூட நினைக்கிறேன். அந்த விகாரை தையொட்டி விகாரை, அதுக்கு திச விகாரை என்றும் பேர் சொல்கிறார்கள். அது நாங்கள் சொல்கிறோம் அந்த சட்டவிரோதமான கட்டிடம் என்று நாங்கள் சொல்கிறோம். இந்த 3 MP மேரும் சட்டவிரோதம் என்று நாங்கள் சொல்கிற மாதிரி சொல்லுவார்களோ? சொல்லட்டும் பாப்போம். சொல்ல மாட்டார்கள். ஏனென்றால் சொல்லக்கூடாது என்றது கட்டளை. இதுதான் உள்ளூராட்சிக்கு நடக்கும். அவர்களுக்கு கட்டுப்பட்டவர்களாகத்தான் இருப்பார்கள். அவை இவர் சுதந்திரமாக செயல்பட மாட்டார்கள் என்பதை சொல்லிக்கொண்டு அதனுடைய இவைகள் அந்தந்த கட்டமைப்புக்கு தலைமைக்கு சிங்கள தலைமைக்கு கட்டுப்பட்டவர்களை தவிர சுயாதீனமாக தாங்கள் செய்யலாம் இப்போ MP வேறு 3 பேர் 5 பேர் இங்கே வட மாநிலத்தில் சொல்லினோம். அது சாத்தியமில்லை. தலைமையை கட்டுப்படும். இப்போ நான் பாருங்கள், இந்த தேசிய மக்கள் சக்தி என்ன சொல்கிறார்கள், இந்த நாட்டில் இனி இனவாதம் மதவாதம் இடம் இல்லையண்டு. யார் இனவாதம் பேசுகிறார்? நாங்கள் இனவாதம் ஒரு காலம் பேசலையே. இனவாதம் பேசுகிறதே தெற்கத்திய சிங்கள ஏகாதிபத்தியம் தானே. இம்பீரியலிஸ்டிக் திங்கிங் என்று சொல்லி ஏகாதிபத்திய சிந்தனையோடு செயல்படுறது அவர்கள், நாங்கள் அல்ல. அவர்கள் தான் அப்படியான செயல்பாடை தவிர்க்கவே தவிர நாங்கள் இல்லை. கைதிகள் சொன்னது நிறைவேற்றலை. இந்த ஆனந்த சுதாகரனை கூட விட்டுருக்கலாம் தானே, அது கூட செய்யலை. சிம்பிளாக விடலாம், அது செய்யலை. அவர்கள் சொன்ன எதுவுமே நிறைவேற்றலை தானே. அப்போ இனிமேல் நிறைவேற்றுவார்கள் என்று எதிர்பார்த்து உள்ளூராட்சி மன்றங்கள் அவை இந்த கையில் கொடுக்குறது அவ்வளோ தவறானது. ஒன்று நிறைவேற்றுவேன். அரசியல் கட்சிகளில் இனப்பிரச்சனை இனப்பிரச்சனையில் அரசியல் அமைப்பு வரும் சரி. அவள் என்ன இனப்பிரச்சனைக்கு என்ன அடிப்படையில் தீர்வு அண்டு ஒன்றையாவது சொல்லத்தானே வேணும். அதையும் சொல்லலை தானே. அப்போ 19 பேசுகிறது பொருத்தமில்லாத ஒரு கருத்து. அது எங்களுடைய மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது, ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை செயலாக NPPக்கு ஒரு வாக்களித்த உண்மை. அது காரணம் என்னென்றால் இந்த டயஸ்போரா என்று சொல்லக்கூடிய அவர்களுக்கும் சில பேருக்கு இங்கே இருந்து அரசாங்க ஆதரவு சக்திகள்
அங்கே போய் தேசியம் தாங்கள்லாம் தேசியவாதிகள் ஒரு ஊடாக உங்களுக்கு தெரியும் எத்தனை சுயேட்சை குழுக்கள் தோற்போம் என்று தெரிஞ்சு கொண்டு ஒரு 100 ஓட்டு போட்டால் எடுக்க மாட்டோம்னு சொல்லிக்கொண்டு எடுத்து 100 ஓட்டாக பிரித்து எங்களுடைய வாக்குகளை பிரித்து தான் நாங்கள் தோற்றதை தவிர அவர்களுக்கு போன வாக்குகள் போன முறை டக்ளஸ் தேவானந்தா மற்றும் அங்கஜன் ராமநாதன் அவர்களுக்கு கிடந்த வாக்குகள் தான் மாறி இந்த தேசிய திசை காட்டிக்கு வாக்களித்தார்கள். இந்த முறை அது நடக்காதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த முறை மக்களுக்கு ஒரு தெளிவு வந்திருக்கு. இதுவேகள் தெற்கத்திய ஆதிக்கத்தை இங்கே நிலைநாட்டுகிறார்கள். சிங்கள இம்பீரியலிசம், சிங்கள மேலாதிக்கம் இங்கே ஊன்றுகிறார்கள் என்றதை எங்களோட மக்கள் இனியாவது புரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்வார்கள் என்று தான் நினைக்கிறேன். ஆகையினால உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் இதற்கான ஒரு பதிலை மக்கள் வழங்குவார்கள். அப்படி வழங்குவார்கள் என்று தான் நான் எதிர்பார்க்கின்றேன். மறைந்த பாப்பரசர் பிரான்சிஸ் பற்றிய இரங்கல் செய்தியினை ஜாழ் மறைமாவட்ட குறுமுதல்வர் ஜெபரட்னம் அடிகளார் தெரிவித்துள்ளார். எங்களுடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இறைவனடி சேர்ந்திருக்கிற இந்த வேளையில் வருகின்ற நாட்கள் திரு அவையினுடைய துக்க நாட்களாக இருக்கும். குறிப்பாக 7 நாட்களின் பின்னர் அவருடைய மரணச் சடங்கு நடைபெறும். உலகத்திலே இருந்து எல்லா கருதினாள்மார்களும் அங்கே ஒன்று கூடுவார்கள். மரணச் சடங்கு முடிந்த பிற்பாடு புதிய திருத்தந்தையை தெரிவு செய்வதற்கான ஏற்பாடுகளை அவர்கள் செய்வார்கள். புதிய திருத்தந்தையை தெரிவு செய்வதற்கு 80 வயதுக்குட்பட்ட கருதினாள்கள் அனைவரும் வாக்களிக்கின்ற தகுதியை உள்ளவர்களாக இருக்கின்றார்கள். அப்படியான 120 பேர் இந்த புதிய திருத்தந்தையை தெரிவு செய்கின்ற அந்த நிகழ்விலே பங்கு பெற்றுவார்கள். அந்த புதிய திருத்தந்தை 3-2 பெரும்பான்மை வாக்குவையில் பெற்று தெரிவு செய்யப்படுவார். அப்பொழுது அவர் தெரிவு செய்யப்படுகிற பொழுது மக்களுக்கு அவை அறிவிக்கப்படும். குறிப்பாக இந்நிகழ்வுகள் இன்றிலிருந்து ஆரம்பித்து வருகின்ற 2 மாதங்களுக்குள் இந்த புதிய திருத்தந்தையினுடைய தெரிவு நடைபெறும் என்று வத்திக்கான் அறிவிக்கின்றது. நன்றி. மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதிய போப் தேர்வு நடைமுறை ஆரம்பம். வெளியான தகவல். புதிய சிந்தனையில் வினோத வழக்குகளை போட்டு நீதிமன்றின் நேரத்தை வீணடிக்காதீர்கள். மயிலத்தமடு வழக்கில் சுமந்திரன் சுட்டிக்காட்டு. கொழும்பில் பல்கலை துணைவேந்தர்கள் படுகொலை. ரில்வின் சில்வாவிடம் விசாரிக்குமாறு சிஐடிக்கு சவால். நீதிமன்ற உத்தரவை மீறிய தேசபந்து தென்னகோன். பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு. 15 பெண்களுக்கு பயிற்சி கொடுத்ததை அம்பலப்படுத்திய பிள்ளையான். ஸ்ரேசலேவை நெருங்க முடியாது, அச்சமடையும் புலனாய்வாளர்கள். பிள்ளையானின் சதியால் சிறையில் இருக்கும் தாய், விடுதலைக்கு உதவுங்கள். ஜனாதிபதியிடம் உருகிய மகள். மீனவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளை தீர்க்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். பாராளுமன்ற உறுப்பினர் சண்முகம் குகதாசன். ஷஹரானின் மத பயங்கரவாதத்தின் மறுதோற்றம் சூப்பர் முஸ்லிம் அமைப்பாக உருவாக்கம். மட்டு சியோன் தேவாலய குண்டுவெடிப்பினை நேரடியாக பார்த்த பெண்ணின் வாக்குமூலம். வடக்கில் சிங்கள மேலாதிக்கத்திற்கு மறுபடியும் இடம் கொடுக்க கூடாது. CVK சிவஞானம் வலியுறுத்து. இத்துடன் தமிழ்வினின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்வின் என்ற மது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம்.